ஸ்ரீமத் பாதூலகுலவாரிதி சேதபானும் ஸ்ரீமன்ற சும்ம குருவர்ய தனூஜரத்னம் ஸ்ரீமத் சரண்ய குரலப்த சமஸ்தபோதம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவர்யமஹம் பஜாமி. இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வண்ணோ இங்காண்டால் அவதரித்தாள். உண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். இன்றைய தினம் சூடி கொடுத்த நாச்சியாரது 27வது பாசுரத்தினுடைய வைபவத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். ஆக இன்றைய பாசுரமாகப்பட்டது கூடார வெள்ளம் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு போடும் பரிசினால் நன்றாக சுடகமே தோல்வளையே தோடே திவைப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையெடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை வைத முழங்கே வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பாவாய். இங்கு இந்த பாசுரத்தில் மிக உயர்ந்த தத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பகவத் சாயுட்சயம், பகவானுடன் கூடியிருந்து பகவத் அனுபவமாகிய ஆனந்தத்தை ஜீவன் அனுபவிக்கும் தத்துவம். இதுதான் இந்த பாசுரத்தில் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க போகின்றோம். மேலும் இன்றைய தினம் இந்த பாசுரம் திருவேங்கடனை அப்பேற்பட்ட ஸ்ரீனிவாச பெருமாளைக்கு குறிக்கக்கூடிய பாசுரமாக இருக்கிறது. இந்த பாசுரத்தில் உணர்வார் உன்பெருமை ஊழிதோரூழி உணர்வார்ஹார் உன்னருவந்தன்னை உன்னுருவந்தன்னை உணர்வார்ஹார் விண்ணகத்தாய் மண்ணகத்தாய் வேங்கடத்தாய் நாள்வேத பன்னகத்தாய் நீ கிடந்தபால். ஆயர்பாடி பெண்கள் சங்குகளையும் பறைகளையும் பல்லாண்டு இசைப்பாரையும் கோல விளக்கையும் கொடியையும் விதானமும் அருள வேண்டும் என்று கேட்டீர்கள் அப்படின்னு கண்ணபிரான் சொன்னார். இதெல்லாம் நீங்கள் நேற்று கேட்டீங்க, இதெல்லாம் நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் வாங்கிக்குங்கோ அப்படின்னு கிருஷ்ணன் ஆயர்குல பெண்களை பார்த்து அருள் பாவித்தார். முதலாவதாக சங்கு. என்னுள்ளே இருப்பவன் ஈஸ்வரன், அவனுக்கு நிகரான பாஞ்சசன்யத்தை கேட்கிறீர்கள். புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்களையும் ஆணரைகளுக்கு சமமான சங்கை கொடுக்கிறேன் அப்படின்ட்டு கிருஷ்ணன் சொல்கிறார். சங்கு கேட்குறீங்க, இந்த பாஞ்சசன்யத்துக்கு நிகரான சங்கையும் கேட்டிருக்கீங்க, அதையும் கொடுக்குறேன். ஆணரைகளுக்கு சமமான ஒரு சங்க இவ்விடத்தில் கேட்டிருக்கீங்க, அதையும் கொடுக்குறேன். இவ்விடத்தில் ஆணரைகளுக்கு சமமானன்னா ஆணிரை பொழியக்கூட தன்மை எப்போ ஏற்பட்டது? பால், வெண்மையான நிறம். ஆக சங்கும் நிறமும் வெண்மை, இதுவோ பாஞ்சசன்யமான சங்கு, இதையும் தருகிறேன் அப்படின்ட்டு கண்ணபிரான் தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லிட்டார். அடுத்ததாக ரெண்டாவதாக பறை. திரிவிக்ரம அவதாரத்தில் நான் உலகளந்த விதத்தை ஜாம்பவான் வந்து ஜெயம் என்று சாற்றிய பறையை தருகிறேன். இவ்விடத்தில் சௌந்தர்யம், ரூப ஸ்வரூப குணங்களையும் வாத்சல்யன், சௌசல்யம், சௌசல்பம், லாவண்யம், சௌசூல்யம் மற்றும் மேலான பரத்வம் அப்படின்னு சொல்கிறான். ஆக இவ்விடத்தில் பெரும்பறை, நீங்கள் பெரும்பறைன்னு சொல்கிறதுனால இலங்கை பாழாளாக படை பொருந்த அப்போது பெற்ற பறையையும் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு அத்தையும் கொடுத்துட்டாராம். அதற்கு மேல் உள்ள சால பெரும்பறை என்றீர்கள். இவ்விடத்தில் மிகவும் பெரியதான பறை ஒன்று, அதுதான் உலகத்தார் எல்லாரும் பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடிய
சூடகம் என்ற பறையை தருகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சாதிக்கிறார். இப்படி கண்ணன் எல்லாத்தையும் தரேன்னு சொல்றார். இதெல்லாம் கொடுத்ததோடு இல்லாமல் உலகத்தார் எல்லாம் பெற்று மகிழக்கூடிய அந்த சூடகம் என்கிற பறையும் தந்துடுறேன், அதையும் வாங்கிக்குங்க. அது மட்டுமல்ல, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவிதிரை காப்பே அடியோமோடு நின்னோடும் பிரிவிண்ணி 1000 பல்லாண்டு. இதை சாதித்தருள பெரியாழ்வாரையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு கண்ணன் அவரையும் கொடுத்துட்டாராம். அதுக்கு அடுத்த பொலிக 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 இந்த பாசுரத்தை, இந்த திருவாய்மொழியை சமர்ப்பணம் பண்ணின அப்பேற்பட்ட நம்மாழ்வாரையும் உங்களுக்கு கொடுக்குற, அவரையும் வாங்கிக்குங்க. இப்படி கண்ணன் தருகிறேன்றாரா இந்த பாசுரத்தில். மேலும் கோலவிளக்கே என்ற நப்பினையை கொடுக்குறேன். இந்த கோலவிளக்கே இருக்கக்கூடிய அந்த நப்பினை பிராட்டி அவளையும் கொடுக்குறேன், வாங்கிக்கோ அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். கொடிக்கு சமமான அருளக்கொடி இச்சேரிக்கு வரும்போது என்மேல் மழை துளி விழாமல் இருக்க அனந்தன் வந்தான், அவனையும் தருகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல பெரிய திருவடினா கருடனையும் கொடுத்துட்றேன். நான் வடமதுரையிலேருந்து இங்கே வந்த நொழியும், அப்போ ஆதிசேஷனை எனக்கு கொடையாக வந்தது. இவரிடத்தில் அந்த அனந்தனையும் உங்களுக்கு கொடுத்துட்றேன், வாங்கிக்கிங்கோ அப்படின்றார். ஆக இந்த இடத்துல ஆயர் பெண்கள் கண்ணபிரானே மார்கழி நீராட போகும்போது வேண்டியவை தான் இவை. இங்கே சொல்லிட்டான், இதெல்லாம் கொடுத்துறேன் வாங்கிக்கோன்னு சொல்லியாச்சு. ஆனால் இவா என்ன சொல்கிறா, கண்ணா நாங்கள் மார்கழி நீராட்டத்துக்கு அனுசந்தானம் பண்ண மொழியும் அது இந்த நோம்புக்கு சம்பந்தமானப்பட்டவை. நீராட போகும்போது வேண்டியவை தான் இவை. நோன்பு நோற்றுதலை முடித்த பின்பு நாங்கள் உன்னிடம் பெற வேண்டிய பல பகுமானங்கள் உள்ளது அப்படின்னு சொல்கிறான். முதல்ல என்ன சொல்கிறா, நீராட போகிறோம், நோன்பு நோக்குறோம், எனக்கு கொடுனர். இதெல்லாம் இப்போ பெருமாள் கொடுத்துட்டார். இப்போ நோன்பு முடிச்சாச்சு இல்லை, இனிமேல் எனக்கு பகுமானம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஆயிரம் பெண்கள்லாம் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாளாம். இப்போ அதையும் கொடுக்க போகிறாராம். அவற்றையும் பெற்று மகிழ அருள் புரிவராக கண்ணனை பார்த்து கேட்குறான். கூடார வெள்ளம் சீர் கோவிந்தா என்ற பாசுரத்தில் கோவிந்தா, இந்த கோவிந்தா என்ற சொல்லுக்கு பலவிதமான ஒப்புமையை இவ்விடத்தில் எடுத்து காட்டுறான். அது என்ன? மச்சாவதாரம், கூர்மாவதாரம், நரசிம்மாவதாரம், வாமனதாவரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் போன்ற அவதாரங்களில் கோவிந்தனுக்கு எப்பேற்பட்ட ஏத்தம், அதை தான் இவ்விடத்தில் நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்க்க போகிறோம். கோ என்ற சொல்லிற்கு பலவிதமான அர்த்தங்களை ஆண்டாள் இந்த பாசுரத்தின் வாயிலாக நம்மளுக்கு தெரியும்படி செய்கிறாள். மச்சாவதாரத்தில் கோ என்றால் பர்வதம், மலை. ஆக அந்த மலையை பர்வதத்தை இந்த இடத்துல கோவிந்தா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கூர்மாவதாரம். கூர்மாவதாரத்தில் அந்த அசுரனாகப்பட்டவன் பிராட்டிய ஆட்சிட்டு போய் கடலுக்கடியில் வச்சு விட்டான். அந்த நேரத்தில் கூர்மாவதாரத்தில் பூமி பிராட்டியை கடாட்சிப்பதற்காக அந்த வராகன் பெருமாள் வராக அவதாரம் எடுத்தாரோ இல்லையோ, அந்த தந்தத்தின் மேலே தாயார் ஏழை பண்ணிட்டு வந்தாலும் தாயார் முகம் வாட்டமாகவே இருக்குது. பெருமாள் நினச்சிட்டு ஆஹா அசுரங்கிட்டேருந்து இவளை காப்பாற்றிட்டு வந்துட்டோம், இவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா அப்படின்ட்டு இப்படி பார்க்குறாராம். அப்படி பார்த்த உடனே பிராட்டியுடைய முகமாகப்பட்டது சிரித்த மாதிரியே இல்லையா, ஏதோ ஒன்று வாட்டமாக இருக்கிற மாதிரியோ தெரிஞ்சுதான். அப்போ பெருமாள் கேட்குறார், கிருஷ்ணர் நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கடலுக்கடியில் மீட்டுட்டு வந்தேன், உங்களுக்கு சந்தோஷமே காணுமே முகத்தில் அப்படின்ட்டாலாம். அதுக்கு பிராட்டி சொல்கிறா, சரி நான் உன்னுடைய சொத்து, அதனால் அவசரமாக ஓடி என்னை காப்பாற்றின்னு வந்துட்டேன். இதே மாதிரியா இந்த பூலோகத்தில் சேதனர்களும் ஹாஸ்திரிகளும் அடியார்களும் பாகவதோத்தமர்களும் ஒரு கஷ்டம்னு வந்தால் நீ ஓடி போய் கூட்டின்னு வருவியா, இந்த மாதிரியே செய்வியா அப்படின்னு. கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னாராம். ஆக அப்படின்னாக்கா அவள் என்ன பண்ணால் நீ இந்த விஷயத்தை பண்ணுவேன் அப்படின்ட்டு பூமி பிராட்டி கேட்டான். அப்போ பெருமாள் சொல்கிறார், என்னுடைய நாமாவளிகளை சொல்லணும், புஷ்பத்தால் என்னை அர்ச்சிக்கணும்,
என்னுடைய நாமாவளிகள் மூலமாக என்ன போற்றணும். அது மட்டுமல்ல, உன்னுடைய மனசை என்கிட்ட பரிபூர்ணமாக கொடுக்கணும். இந்த 3 விஷயத்தை சொல்லிட்டீங்களாக்கா நான் வாக்கு என்ன வேணாலும் செய்து காத்துருக்கேன்னு பெருமாள் சொன்னாராம். ஆக இதை 3 முடிச்சா போட்டுட்டு பிராட்டி ஆண்டாளாக இந்த பூலோகத்தில் அவதரித்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து கேசவா மாதவா மதுசூதனா திரிவிக்ரமா என்ற பல திருநாமங்களை சொல்லி அவன் மனதில் இடம் பிடித்தாள். அதாவது பூமாலையை தொடுத்து பாமாலையான இந்த ஆண்டாள் அரங்கனையே ஆட்கொண்டாள். இவருடைய தலைமுடியாகப்பட்டது அந்த மாலையில் மாட்டிட்டு சிக்கிட்டு போயிடுது. அதை பெரியாழ்வார் அந்த கண்ணனுக்கு பெருமாளுக்கு சாத்தின பொழுது அப்போது சாதாரணமாக புஷ்பம் வாசனையாக இருந்தது. இந்த முடியோடு கூட சேர்ந்த புஷ்பத்தை இருக்கிறதுனால வாசனையாகப்பட்டது ரொம்ப பிரதிபலிக்க ஆரம்பிச்சுருத்தான். உடனே பெருமாள் என்ன இதுன்னு பார்த்தாக்கா அவ்விடத்தில் தாயாருடைய முடி ஆண்டாளுடைய தலைமுடி ஒன்று அந்த ஏற்கனவே சூடி கலந்தாதனாலையும் அதனால் அந்த முடி ஒன்று இருக்கிறதுனால அவ்விடத்தில் கட்டுண்டான். பூல மாலையில் முடி கட்டிடுது. ஆனால் அந்த முடியின் வாயிலாக சூடி கொடுத்த மாலையை அந்த பூ மாலையின் வாயிலாக இந்த பாமாலையை ஆட்கொண்டாள். அதனால தான் அவளுக்கு ஆண்டாள் என்ற அற்புதமான ஒரு திருநாமம். ஆக இந்த வராக அவதாரத்தில் கோவிந்தா என்று வராகனை இவ்விடத்தில் விழித்து சொல்றாளாம். அடுத்ததாக நரசிம்ம அவதாரம். பிரம்மிரம் மகாவிஷ்ணு ரிசும்மம் சர்வதோம் பிரகல்லாதனை கடாட்சித்தன். இந்த இடத்துல நரசிம்மர் என்ன பண்றார், தூணுக்குள்ள இருக்கார். அப்போ ஒரே அட்டகாசம் பண்ண முடியல. ஏன்னா அந்த இடத்துல ஒளிஞ்சல் இருக்கார். எப்போ குழந்தை கூப்பிடுவான், எப்போ பிரகலாதன் கூப்பிடுவான், ஓடி ரட்சிக்கணும். அந்த நேரத்தில் அவன் கட்டிய தூணில் இரண்யன் கட்டின தூணிலே இதில் இருக்கிறானா நீ சொல்ற ஹரின்னு சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்றார், அந்த தூணையே பிளந்துட்டு ஒரே அட்டகாசமாக வெளியில் வராராம். அவ்விடத்தில் அவர் எப்படி வரார், நரசிம்மனா வரார் ஒழியோ அந்த நரசிம்மனை தான் இவ்விடத்தில் கோவிந்தா அப்படின்ட்டு விழித்து சொல்கிறாளாம். ஆக கூடார வெள்ளம் சேர் கோவிந்தா. இவ்விடத்தில் பலவிதமான அர்த்தங்களை கோக்கு அவதாரத்தின் வாயிலாக கோவிந்தான் அப்படின்ட்டு கோவிந்தா அப்படின்னு ஒப்புமைப்படுத்தி காட்டுறாளாம். அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா வாமன அவதாரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. இவ்விடத்தில் வாமனன் சிறு குழந்தையாக அந்த யஜ்ஞம் நடக்கக்கூடிய யாகசாலைக்கு அந்த ராஜா கிட்ட யாசிக்கிறான். அவ்விடத்தில் வாமனனாக இருப்பவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அவரும் கோவிந்தா, அவரும் கோவிந்தன் தான். சரி, ராமாவதாரம். இந்த ராமாவதாரத்தில் விஸ்வாமித்திரர் ராமனுக்கு எல்லா அத்திரங்களையும் கொடுத்தார். ராமர் அவ்விடத்தில் கோவிந்தா என்று அழைக்கப்படுகிறார். ஆக கோ என்ற சொல்லிற்கு சூடி கொடுத்த நாச்சியார் கூடாரை வெள்ளம் சீர் கோவிந்தா அப்படின்ட்டு ஒவ்வொரு அவதாரத்திலையும் கோவிந்தனுடைய பெருமை ஒப்புமைப்படுத்தி காட்டியிருக்காங்க. மேலும் இதே கிருஷ்ணாவதாரத்தில் கோனா பசு, பசு மைப்பவனுக்கும் கோவிந்தன் என்று பெயர். ஆக இவ்விடத்தில் அந்த கோவிந்தா என்ற திருநாமத்திற்கு எப்பேற்பட்ட ஏற்றத்தை சூடி கொடுத்த நாச்சியார் அருளியிருக்கிறார். அதன் வாயிலாக நம்ம கூடியிருந்து இதனை இவ்விடத்தில் அனுபவிக்கின்றோம். அதாவது கடாட்சிப்பதில் அனைத்து இடங்களிலும் நிறைந்து காணப்படுபவனே அவன்தான் கோவிந்தன். எல்லா இடத்துலையும் இருப்பாராம். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். ராத்திரிக்கும் ஒருவர், பகல்லையும் இருப்பார், வெளிச்சத்துலையும் இருப்பார். எல்லா இடங்களையும் வியாபித்து இருக்கிறோம். அதனால அவனை யாருனாக்கா இந்த இடத்துல பிராட்டி கோவிந்தா அப்படின்னு சொல்றாளாம். ராமாவதாரத்தில் தன்னோடு கூடிய சுக்ரீவனிடத்தில் பரவசப்பட்டு வாலியை வதம் செய்ததையும், அதே கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்கும்பொழுது பாண்டவர்கள் மீது பரவசப்பட்டு கபடங்கள் செய்து கௌரவர்களை வீழ்த்தியதும், இங்கே ஆயர் சிறுவர்களிடத்தில் பரவசப்பட்டு வேண்டுவெல்லாம் தருவாயோ அப்படின்ட்டு கிருஷ்ணனை பார்த்து தருவாரோ அப்படின்னு கேட்கிறாளாம். ஆக கோவிந்தா, கோவிந்தா என்றால் சேதனர்களையும் இந்த கூட்டத்தில் கூடமாட்டோம் என்கிற சொல்லக்கூடிய அசேதனர்களையும் ரட்சிப்பவன்.
எப்படி மழையாகப்பட்டது மேகத்திலிருந்து இங்கே வர்ஷிக்கிறதோ, இந்த பூலோகத்தில் பொழிகிறதோ, அப்போது பள்ளமேடு பார்க்கறது கிடையாது, நல்லவா கெட்டவா பார்க்கறது கிடையாது. இவ்வளோ தூரம் மழை பெஞ்சிட்டுமே அதனால ஏதோ பிரதி உபகாரம் எதிர்பார்க்கறதா, அதுவும் கிடையாது. அதுபோல இது எதுக்கு ஒப்புமைப்படுத்துகிறது? பொழியின் தன்மை. இவ்விடத்தில் அப்பேற்பட்ட வல்லல் தன்மை, அப்பேற்பட்ட இரட்சகத்தன்மை பெருமாளை வைத்து தான் மழைக்கு ஒப்புமைப்படுத்தணும். ஆனால் இவ்விடத்தில் அப்படி மழை பெய்யக்கூடிய மாதிரி பெருமாள் நல்லவா கெட்டவா, இவா வேண்டிவா வேண்டாதவா அப்படிலாம் பார்க்க மாட்டாராம். எல்லாருக்கும் இரட்சகத்தன்மையை பொழிவார். அவர்தான் கோவிந்தா, கூடார வெள்ளம் சேர் கோவிந்தா அப்படின்னு சாதிக்கிறார். ரட்சிப்பவனே, அசேதனர்களையும் சேதனர்களையும் ரட்சிக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட உன்னை நாங்கள் நெடுநாள் துயரமெல்லாம் தீரபாடி அப்பாட்டினால் தோன்றி உன்னிடத்தை பறையை பற்றி மேலும் பெற வேண்டிய பரிசுகள் பல உள்ளன. எங்கள் கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ இந்த பாட்டினால் மேற்கொண்டு பாடி உன்னை பரவசப்படுத்திட்டு அதன் மூலமாக உங்ககிட்ட பரிசு வாங்கணும் அப்படின்னு சொல்லலாம். அவற்றை நீ குறை ஒன்றுமில்லாமல் கோவிந்தா, குறை ஒன்றுமில்லாமல் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாளாம். மேலும் இந்த பாசுரத்தில் நாடும் புகழும் பரிசினால் நன்றாக, இந்த இடத்துல ஆயிரம் பெண்கள்லாம் சொல்றான் கண்ணனை பார்த்து. ஏற்கனவே நப்பின பிராட்டியிட சொல்லிட்டான், நீ அவனை அனுபவிக்கிறத பற்றி கூட எங்களுக்கெல்லாம் வருத்தம் கிடையாது. அவனை பார்த்துட்டு நீ நன்னாயிருன்னு அந்த கண்ணை பார்த்து எங்களை சொன்னால் போகிறோம், அது போகிறோம், அந்த ரட்சகத்தன்மை இருந்தால் போகிறோம் அப்படின்னு கேட்டவா. இதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் அந்த பெண்கள் எல்லாம் கண்ணனை பார்த்து கேட்குறா. நப்பினையோடு இருக்க தருணையில் அந்த நப்பினைக்கிட்டையும் கேட்குறா, என்னான்ட்டு நாங்கள் கேட்குறதெல்லாம் இப்பயே கொடுக்கணும், நீ கொடுக்கலன்னாக்கா இந்த க்ஷணமே எங்கள் உயிரை மாற்றிப்போம், நாங்கள் திரும்பியும் போக மாட்டோம், உன்னை நம்பி வந்தாச்சு, சுற்றம் உற்றார் உணர்வு எல்லாரையும் மறந்துட்டோம், நீ தான் கதி அப்படின்னு வந்துட்டோம், நீ எங்களை ரட்சிக்கலைன்னா எங்களுக்கு வேற கதி கிடையாது அப்படின்னு அப்போ சொன்னால். நாடு புகழும் பரிசினால் நன்றாக, இந்த இடத்துல வெகு நாட்களாக நாங்கள் எல்லோராலும் பட்ட அவமானம் மறக்கும்படியாக பெண்கள்னா ஆயர்பாடி பெண்கள் கண்ணபிரானை குறித்து நோன்பு நோற்று பேறு பெற்றபடி எப்பேற்பட்டவர்கள் என்று உலகத்தில் உள்ள அனைவரும் எங்களை போற்றணுமா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் விதமாக சொன்னான். இதுக்கு உதாரணம் எப்பவுமே சூடி கொடுத்த நாச்சியார் தன்னிச்சையாக எதுவும் பண்ணப்படுறதில்ல. போன பாசத்துலேயே அதான் சொல்கிறான், நாங்கள் இஷ்டத்துக்கு நீ பண்ணலை, மேலையர்கள் எனக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் நாங்கள் பண்ணுறோம் போன பாசத்துலேயும் சொன்னான். இதே பிராட்டி தொடக்கத்திலேயே ஆழ்வார்கள் என்ன பண்ணியிருக்கா, என்னுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கா, அதை வைத்து தான் நாங்கள் இதை பண்ணுறோம், என் இஷ்டத்துக்கு நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாளாம். இவ்விடத்தில் அப்பேற்பட்ட சூடி கொடுத்த நாச்சியார் இங்கே எந்த விஷயத்தை ஒப்புமைப்படுத்தி காட்டுறான்னா, அண்ணா நாங்கள் வரும்பொழுது ஊரில் இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரமாக பேசிட்டான், அவள் பேச்சுக்கும் ஏறலுக்கும் நாங்கள் இடமாயிட்டோம். இப்போ நாங்கள் அவன் முன்னால் போனோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் மட்டமாக தான் போகும். ஆகினால ஊரில் இருக்கிறவாளாம் எங்களை எப்படி பண்ணலாம், பாராட்டும்படியாக நீ பண்ணணும். இதை தான் பேயாழ்வார் பொய்யார் பூதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயனருள் மாறன். பேயாழ்வாரை பார்த்து பெருமாளுக்கு ஈடுபாடு அதிகம். அதனால் தெருவில் போகிறவா வரவாலாம் இது பேயாட்டம் இருக்குது பார், ராத்திரி 12 மணிக்கு கோயிலுக்கு போகிறது, 1 மணிக்கு கோயில், எப்போ பார்த்தாலும் பெருமாளை பற்றியே சொல்லியிருக்காரு பேயே அப்படின்னு சொல்கிறோமே. இவ்விடத்தில் ஏற்றம் கொடுக்குற வார்த்தை அது. அதுபோல் அயற்பாடியில் இருக்கிற பெண்கள் எல்லாம் சதா சர்வச காலமும் 5 லட்சம் பேர் இருக்கும்னு சொன்னோம். அத்தனை பேருமே கிருஷ்ணா 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 தான். இந்த நேரத்தில் நீ நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கல, எங்களை ரட்சிக்கலைன்னா ஏற்கனவே எங்களை ஊராரெலாம் சுற்றம் பக்தர் இருக்கலாம் ஒரு மாதிரி பேசுகிறான், அந்த இழிவு சொல்லு மேற்கொண்டு நான் ஆளாகக்கூடாது. அதனால் நீ என்ன பண்ணும், அப்பேற்பட்டவர்கள் என்று உலகத்தில் எங்களை எல்லாம் போற்றும்படியாக நடக்கணும். பா இவா இப்பேற்பட்டவா, பெருமாளே சொல்லணுமா இருந்தா, அதனால் பெருமாளுக்கு ஏற்றம் கொடுத்துட்டேன், அந்த மாதிரியே பேசணுமா, அதை நீ தான் பண்ணணும். நீ எங்களை இப்படி அருள வேண்டும். நாடு புழகும் பரிசினால் நன்றாக, வேற எதுவும் கேட்கல. நாட்டில் இருக்கிறவாள்லாம் யார் யாரெல்லாம் எங்களை தூஷித்தாலோ அவளாம் போற்றும்படி எங்கள் பேர் கொண்டு வரணும், அது நீ தான் எனக்கு ரட்சகத்தன்மை கொழியணும்னு கண்ணனை பார்த்து கேட்குறாள். சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே,
பாடகமே என்றனைய பல்கண்ணும் யாம் அணிவோம். இந்த 2 வரியில ஆயர்பாடி பெண்கள் பெரியாழ்வாருடைய பாசுரத்திற்கு ஒப்பானவையான விஷயத்தை இங்க சொல்றா. எப்படி? நையிட நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாலி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு போனுடே காதுக்கு குண்டலமும் மையிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வள்ளியராக்கு வல்ல பையுடைனாக பகைக்குடியானுக்கு பல்லாண்டு கூறுவது. இப்படி சொல்லிட்டு உடுத்து கலைந்தனின் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டோ தொடுத்த துழாய் மலர் சூடி கலைந்தன சூடுமி தொண்டர்களும் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பைநாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுவது. இப்படி பெரியாழ்வார் சாதித்த அந்த பாசுரத்தை ஒப்புமைப்படுத்தி காமிச்சு மேற்கொண்ட பாசுரத்திற்கு ஒப்பானவையாக கண்ணா உன் கையாலேயே இவை அனைத்தையும் எங்களுக்கு அணிவிக்க வேண்டும். இவர் அதான் சொல்ல மையிட நல்லதோ சாந்தமும் தன்னு கையடைக்காயம், அதாவது காதுக்கு பொருள் குண்டலம் இதெல்லாம் வஸ்துக்கள்லாம் இருக்க பெரியாழ்வார் எப்படி சாதிச்சாலும் அதே மாதிரி நீ எங்களுக்கு இந்த வஸ்துக்கள்லாம் சாத்தணும், இந்த திருவாபரணங்களாம் நுங்கையால் எங்களுக்கு கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாளாம். மேலும் வையத்து வாழ்வீர்கள் என்ற பாட்டில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று நோன்பு நோற்று விரதத்தை முடிக்கையிலே உன் கையால் பால் சோறு நெய் ஒழுகக்கூடிய சர்க்கரை பொங்கல் அருள் பாவிப்பாக. அதுதான் இந்த இடத்துல இன்றைய தினம் எல்லா சன்னதியிலையும் திவ்யதேசம் தொடக்கமாக அபிமான தலங்கள் வாயிருக்கும் எல்லா சன்னதியிலையுமே பெருமாளுக்கு பொங்கலும் உண்டு, சக்கரை பொங்கலும் உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தன்னை பாடை பறை கொண்டியாம் பெரு சம்மானம் நாடு போகும் பரிசினால் நன்றாக சுடகமே தோல்வளையே தோடே தவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கணனும் யாம் அணிவோம் ஆடையெடுப்போம் அதன் பின்னே பார் சோறு. இந்த திருவாபரணங்களும் சரி வஸ்திரங்களும் சரி நீ தான் எங்களுக்கு சூட்டணும். அப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு உன் கையால் எங்களுக்கு பால் சோறு சக்கரை பொங்கலை மூடனை வைத்து முழங்கை வழிவார. அதாவது அந்த சக்கரை பொங்கலை கையில் எடுத்துட்ட பிறகு நெய் அப்படியே ஒழுகணுமா முட்டி வரைக்கும், இப்படி எடுத்து எங்களுக்கு ஊட்டணுமா. அதனால தான் எல்லா திவ்யதேசத்துலேயும் இன்றைய தினம் கூடார வெள்ளும் சீர் கோவிந்தா இந்த பாசுரத்துக்கு நிறைய ஏற்றம். கோவிந்தா அப்படின்னு கூப்பிடும் பொழுது உனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இத்தனை நாளாக நாங்கள் எப்படி கூப்பிட்டோம், மாதவா கேசவா இப்படிலாம் கூப்பிட்டோம், அந்த பேரெல்லாம் உனக்கு ஏத்தமா தெரியல. ஆனால் கூண்டிலிருந்து கிளி எப்போதும் கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும் நாச்சியார் திருமொழியில் இதே சூடி கொடுத்த நாச்சியார் அந்த பாசுரத்தில் சொல்லும்போது கோவிந்தான்னு கிளி கூப்பிட்றதான் பெருமாளை பார்த்து. அப்போ கோவிந்தான்றதுக்கு எப்பேற்பட்ட ஏத்தம் அவதாரத்தின் வாயிலாகவும் நம்ம அனுபவித்தோம். இப்பேற்பட்ட கோவிந்தனாகப்பட்டவன் நீ எங்களுக்கு என்ன பண்ணணும், நீயே நகைகள்லாம் எல்லாருக்கும் சாத்தணும், உன் கையால் எங்களுக்கு வஸ்திரங்கள்லாம் சாத்தணும், அதோடு மட்டும் இல்லாமல் உன் கையால் இந்த சக்கரை பொங்கலை எங்களுக்கு ஊட்டணும். இப்படிலாம் எப்பேற்பட்ட ஆசை பெருமாள் பண்ணாரோ இல்லையோ. அதற்கு முன்னால் நப்பினையே கொடுத்துட்டேன், பெரியாழ்வாரை கொடுத்துட்டேன், நம்மாழ்வாரை கொடுத்துட்டேன், இப்போ தொடர்ந்து தந்தோன்னு சொல்லிட்டு வரார். இது நாங்கள் நோன்பு அனுபவிக்கிறதுக்கு இது கொடுத்தேன், ஆனால் நோன்பு முடிச்சிட்டோம், இப்போ எனக்கு பகுமானம் கொடுக்கணுமே, அந்த பகுமானம் இப்படியெல்லாம் இருக்கணும்ட்டு பெருமாள்கிட்ட ஒரு லிஸ்ட்டு போடுறார். ஏற்கனவே பெருமாள் கேட்டார், என்ன கேட்டார், சரி 5 லட்சம் பேருக்கு மேலே இருப்பீங்க, 5 லட்சம் பேருக்கு நான் எப்படி சங்கு எப்படி கொடுக்குறது, இதே எப்படி கொடுக்குறது, வரிசையாக அப்படி நீட்டிலே போகிறீங்களே, நீங்கள் என்னை எங்கிட்ட வரம் வாங்குற மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அந்த பாசுரத்தில். இந்த பாசுரத்தில் பெருமாளே நான் சொல்கிறார், தந்தோன்னு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே வராராம். இவ்விடத்தில் வையத்து வாழ்வீர்கள் என்ற பாட்டில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்று நோன்பு நோற்று விரதத்தை முடிச்சிட்டோம், உன் கையால் பால் சோறு நெய் ஒழுகக்கூடிய சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் எனக்கு அருள் பாவிப்பாக அப்படின்னு பெருமாள் கிட்ட கேட்கிறான். ஆயர் சிறுமியர்கள் பூஷண பரிசுகளை பேசுகின்றனர்.
உலக அனுபவ செல்வங்களை குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல பூஷணம்னாக்கா நம்ம வாங்குற பார் வைரம், தோடு, காதுக்கு போடுகிற ஜிமிக்கி, கைக்கு போடுகிற தங்க வளையல், இதெல்லாம் இந்த பூஷண பொருள். இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய செல்வங்களை இந்த இடத்துல கேட்குறோம். இது 5 விதமான ஆபரணங்கள். இங்கே 5ன்னு சொல்லும் பொழுது பஞ்சலட்சம் பெண்களும் 5, பஞ்ச பாண்டவர்களும் 5, பஞ்சபூதங்களும் 5, இவா கேட்கக்கூடிய வஸ்துக்களும் திருவாபரணமும் 5, பஞ்ச சம்ஸ்காரம். அதாவது இந்த ஜீவனாகப்பட்டது பரமாத்மாவை போடு இந்த ஜீவாத்மா போய் அடையணும்னாக்கா ஒரு ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தத்தின் மூலமாக சரணாகதி அடைந்து சமாஷ்டத்தை பெற்றுக்கொண்டு அதன் வாயிலாக பெருமாள் திருவடி பற்றி மோட்சத்தை அடையணும். ஆக இந்த பஞ்சம் என்ற பஞ்சபூஷணம் பூஷண பொருட்களை சொல்லும்போது 5 விதமான விஷயங்களை இப்படிலாம் எடுத்து சொல்லிலே வரா. இங்கே 5 விதமான ஆபரணங்கள் என்ன? ஒன்று சூடகம். சூடகம்னா நம்ம கையில் போட்டுக்கிறோமே வளையல், அதுக்கு தான் சூடகம்னு பேர். அடுத்தது 2வது ஆபரணம் என்ன? தோல் வளை. இந்த தோல் வளைன்றது புஜபூஷணம். இந்த கை கிட்ட ரவி கிட்ட போட்டுப்பாளோ இல்லையா, இந்த தோல் மேலே, அதை சொல்கிறான். அடுத்தது கர்ணபத்திரம். கர்ணபத்திரம்னாக்கா காதில் போட்டுக்கக்கூடிய அந்த தோடு, ஜிமிக்கு, அப்புறம் காதுக்கு மேலே இப்போ நிறைய ஓட்டெல்லாம் குத்தி நின்றுமா போட்டுக்கிறோமே, அந்த மாதிரி வஸ்துலாம் வேணும் அப்படின்னு கேட்குறாளாம். அதுக்கு அடுத்தது பாடகம். இவ்விடத்தில் பாடகம் என்பது கொலுசு. சத்தமும் வரக்கூடாது. கொலுசு வாங்கி தருவேன் ஆனால் சத்தம் வரக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆத்துக்கார். கொலுசு போட்டுக்கோ ஆனால் சவுண்டு வரக்கூடாது. ஆனால் இங்கே இப்படின்னே கேட்குறா கிருஷ்ணனை பார்த்து, கொலுசு வேணும். அது எப்படி இருக்கணும்? அந்த கொலுசு சவுண்டு இருக்கணும். நான் நடந்து போகும்போது நீ என்னை பார்க்கணும், அந்த மாதிரியா இருக்கணும். இவ கேட்குற வஸ்து. கண்ணனை இப்படி வசியப்படுத்திட்டா. ஏற்கனவே கண்ணன் வந்து இவாளுக்கோசரம் ஆட்கொண்டார். இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டுருக்காரு, அப்பிலேயே கொடுத்துட்டாரு. சரி, அடுத்ததாக 5வதாக கேட்கறது தண்டை. அந்த கொலுசுக்கு மேலே தண்டை இருக்கணும். அதுவும் வரி வரியாக இருக்கணும். எல்லாரும் இந்த தண்டை எங்கே வாங்கினேன் நீ கேட்கணும், அந்த மாதிரியா இருக்கணுமா? இதெல்லாம் ஆயர்பாடியில் இருக்கிற அத்தனை 5 லட்சத்துக்கு மேலே இருக்க பெண்கள்லாம் பெருமாள் கிட்ட கேட்குறாராம். பெருமாள் எல்லாத்துக்கும் ஆஹா ஆஹான்னு தலையாட்டின்னு கொடுத்துட்டே வராராம். ஆக முக்தர்கள் பெறக்கூடிய சன்மானம் என்ன? இது நம்ம உலக செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயம். ஆனால் இதுலேயே முக்தர்கள் என்ன சன்மானத்தை பெற்றார்? இந்த உபநிஷத்தில் கூறப்படுவது திருநாட்டில் முக்தர்களுக்கு கிடைக்கும் சன்மானம். இது வந்து நம்ம பூலோகத்தில் இருக்கும். ஆனால் வைகுண்டத்தில் இருக்கிறவா தான் இங்கிருந்து பரமபதம் அடைஞ்சிட்டு அங்கே போய் சேர்ந்துட்டாள் ஒழியா. அவள் எல்லாம் வந்து முக்தர்கள்னு சொல்கிறா. பெருமாளுடைய கடாட்சத்தின் பேரில் இந்த ஜீவாத்மாவாகப்பட்டது விரஜை என்ற நதியில் தீர்த்தாமாடும் பொழுது அமானவன் என்பவன் வந்து கை கொடுத்து கூப்பிடுவா. அப்படி கை கொடுத்து தூக்கும் பொழுது இந்த ஜீவன் உலகத்தினுடைய எல்லாத்தையும் மறந்துடும். இதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கு போகும்பொழுது அந்த மோட்சத்தில் பெருமாள் என்ன பண்ணுறார்? இந்த ஜீவனை கூப்பிட்றார், கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுக்க போகிறார். அதுதான் இந்த முக்தர்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயத்த, அந்த சன்மானமும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறார். இந்த இடத்துல தம் பஞ்ச சதானே அப்சரசாம் பிரதிதாவந்திஹி அப்படின்னு சொல்கிறான். இதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா 500 அப்சர கன்னிகள். இந்த 500 அஸ்தர கன்னிகளும் 100 பேராக பிரிஞ்சுக்கிறாளாம். இந்த ஜீவனாகப்பட்டது இந்த உடலை விட்டு பிரிந்த பிறகு மோட்சத்துக்கு போகணும், பரமபதத்தை போய் அடையணும். அப்போது அமானவன்ற கையை பிடிச்சிட்டு இந்த ஜீவன் மேலே போகிறது இல்லையோ, அந்த விஷயத்தை இங்கே சமர்ப்பணம் பண்ணுறா. முக்தர்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை இது எங்கே அனுபவிக்கிறது? வைகுண்டத்தில் அனுபவிக்கணும். ஆனால் பெருமாள் இங்கேயே இருக்காரோ இல்லையோ, அதனால் இதுவே தான் வைகுண்டம் அப்படின்ட்டு இந்த பிராட்டிகள், அந்த ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள் கேட்குறா. சதம் மாலா அஸ்தஹா 100 பெண்கள் வந்து புஷ்பத்தை இந்த ஜீவனுக்கு அலங்காரம் பண்ணுறாளாம். அடுத்தது சதம் அஞ்சதா அஸ்தா அஸ்தஹா 100 பெண்கள் வந்து இந்த ஜீவனுக்கு மையிடுறாளாம் கண்ணுக்கு. அடுத்ததாக சதம் சூர்ணா ஹஸ்தஹா இந்த ஜீவாத்மா வேலை அவள் வந்து அந்த அப்சரகணிகள் 100 பேர்
வாசனை பொடிகளை தூவரலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் போனோம்னாக்கா வாசனை பொடி வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லுவாள். அதை நம்ம சீக்கா போட்டு தலைக்கு குளிக்கும் போது அந்த வாசனை பொடியை தேய்ச்சிட்டு சேர்த்துட்டு குளிப்பாளாம். அப்போ நறுமணம் வீசும். இது உலகத்தை இன்பத்துக்கு. ஆனால் அவ்விடத்தில் அவள் தூவக்கூடிய இந்த வாசனை பொடியாகப்பட்டது நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்குமா. அதுதான் சதம் சூர்ணா அத்தகா, வாசனை தூள் 100 பெண்கள் போடுவாளாம். அடுத்ததாக 4ஆவதாக சதம் வாச்சோஹத்தகா, ஆடை. நம்ம சாதாரண போட்டுக்கிற ஆடை கிடையாது. அந்த ஆடைக்கு ஏற்றம் அதிகம். எப்பேற்பட்ட ஏற்றம்? இந்த ஜீவனாகப்பட்டது விராலியை தாண்டின பிறகு இந்த உலகத்தில் மறந்துடுவோம். அங்கே போன பிறகு இந்த ஜீவன் சூக்ஷ்மமாக இருக்குமா. ஒரு இடத்துல போய் கொடை பிடிக்கலாம் பெருமாளுக்கு நினச்சதுனாக்கா ஒரு ஜீவன் போய் கொடையை பிடிக்கும். இதே ஜீவன் பெருமாளுக்கு சாம்பரை வீசணும்னா இன்னொரு ஜீவன் போய் சாம்பரை வீசும். எப்படி பெருமாள் அவதாரங்கள் எடுக்கிறாரோ அது பெருமாளுக்கு தான் அது. ஆனால் அவ்விடத்தில் நம்ம போயிட்டோம்னாக்கா இந்த ஜீவனை என்னென்ன நினைக்கிறியோ அத்தனை உருவம் எடுத்து பண்ணலாமா. அது மட்டுமல்ல, அங்கே பசி தூக்கம் மரபு இது எதுவுமே கிடையாது. நித்தியமாக இருக்கக்கூடிய இடம். அதுதான் இவ்விடத்தில் சொல்லப்படுறோம். அடுத்தது சதம் பூஷணஹஸ்தஹா, ஆபரணம். இவ்விடத்தில் 100 பெண்கள் அழகாக கைக்கு அலங்காரம் பண்ணுறான். 10 விரலில் மோதிரம், 1-2 விரலில் கூட மோதிரம் போடுவான். அத்தனை பேர் இருக்காங்க, 100 பேர். இந்த ஒரு ஜீவனுக்கு 500 பேர் சேர்ந்து அலங்காரம் பண்ணுறான். அப்படி அலங்காரம் பண்ணி கிட்ட ஆசினம் போன பிறகு பெருமாள் பரமபதநாதன் உட்கார்ந்துருப்பார் ஆதிசேஷம் மேலே. ஜம்முன்னு சங்கு சக்கரத்தோடு உட்காண்டிருப்பாராம். அப்படி சங்கு சக்கரத்தோடு உட்காண்டிருக்கும் போது கூப்பிட்றார், ஓஹோ இந்த ஜீவன் இந்த பூலோகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குது, நமக்கோசரம் எவ்வளோ செய்திருக்குது. இந்த ஜீவனை பெருமாள் என்ன பண்ணாராம், கூப்பிட்றார். கூப்பிட்டுட்டு தன்னுடைய மடியில் உட்கார வச்சுக்கிறார். உட்கார வச்சுட்டு அந்த ஜீவனுக்கு இன்னைக்கு பண்ணுறோம் இல்லையா, கூடாரை வெள்ளம் சீர் கோவிந்தா பாடகமே என்னைய பல்கண்ணும் யாமுனைவோம் ஆடையிடப்போம் அதன் பின்னே பார்சோறு. அதனால தான் எல்லா இடத்துலையும் இன்றைய தினம் சக்கர பொங்கல் பெருமாளுக்கு. இதை ஆண்டாளே தன் திருவாய் மலர்ந்து சாதிச்சிருக்கா. ஆக இந்த பெருமாளாகப்பட்டவர் கிருஷ்ணனாகப்பட்டவன் இந்த 5 லட்சம் பெண்களுக்கும் மடியில் உட்கார வச்சு சக்கர பொங்கல் ஊட்டணுமா. இது ஒரு ஆசை. ஆக இப்படி பகவானுடன் கூடியிருந்து பகவத் அனுபவமாகிய ஆனந்தத்தை ஜீவன் அனுபவிக்கும் தத்துவம். அதுதான் இந்த இடத்துல சாயுச்சயம் அப்படின்ட்டு இந்த பாசுரத்தின் வாயிலாக பிராட்டி நம்மளுக்கு எடுத்து சொல்றோம். சரி, இப்போ 5 விதமான அப்சர கன்னிகள் 500 பேர் ஒவ்வொரு விஷயம் ஒன்று பண்ணான்னு சொன்னோம். இதையே இவ்விடத்தில் ஆச்சாரியனிடம் பெறக்கூடிய 5 விதமான ஆபரணங்கள் என்ன? இந்த ஜீவனாகப்பட்டது அடுத்த ஜென்மம் வேண்டாம் நம்மளுக்கு, இப்பிறப்பே ஒரு இனி பிறவி யான் வேண்டேன் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சாரோ இல்லையோ. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிறப்பே வேண்டாம், இப்பயே போகிறோம் பெருமாள்கிட்ட போய் திருவடி சம்பந்தம் பண்ணி அவருக்கு சரணாகதி அடைந்து அந்த மோட்சத்தை அடையணும். அதுதான் நோக்கம். அப்படி அந்த மோட்சத்தை அடையணும்னாக்கா ஒரு ஆச்சாரியனுக்கிட்ட நீ சென்று அவர் திருவடியை பற்றி பஞ்ச சமஸ்காரம் பண்ணிக்கணும், சமாட்சணம் பண்ணிக்கணும். அது 5 விதமான நிலை என்ன? அதுதான் இந்த இடத்துல 5 விதமான ஆபரணங்கள் ஆச்சாரியன் செய்யக்கூடிய விஷயத்தை ஒப்புமைப்படுத்தி காட்டியிருக்கா. இவ்விடத்தில் பெருமாளை அடையக்கூடிய வஸ்துக்கள் இதுதான் பஞ்சசம்ஸ்காரம், சமாஸ்திரயணம் அப்படின்னு சொல்றாளாம். தாபகா புண்டரஸ்தாத நாப மந்த்ரோ யாகச்ச பஞ்சமஹா ஹமிபரமஸ்மஸ்காரஹா பாராமைகாந்திய ஹேதவஹா அப்படின்னு சொல்றான். இதனுடைய அர்த்தம் என்ன? தாப சம்ஸ்காரம், புண்டர சம்ஸ்காரம், நாம சம்ஸ்காரம், மந்திர சம்ஸ்காரம், கடைசியாக யாக சம்ஸ்காரம். ஒவ்வொன்றத்தையும் பார்க்கும்போது முதலாவதாக தாப சம்ஸ்காரம் அப்படின்னா என்ன? ஆச்சாரியன் மூலமாக நமக்கு வலது கை இடது கை 2 தோள்பட்டை இருக்கோ இல்லையோ, இந்த தோளில் தீயில் பொழிகின்ற செஞ்சுடராழே திகழ்திரு சக்கரத்தில் அவர் கையால் சங்கு சக்கரத்தை சாத்தணும். அதாவது ஓமம் பண்ணி அந்த ஓமத்தினால் வரக்கூடிய அக்னியின் வாயிலாக அந்த சங்கையும் சக்கரையும் உஷ்ணப்படுத்தி
அதை ஏற்றுக்கொள்ள விதமான பக்குவத்தை ஆச்சாரியன் உணர்ந்து அதை நம் தோளில் சமர்ப்பணம் பண்ணுறது. இதுதான் தாப சம்ஸ்காரம் சொல்லுவார். ரெண்டாவது புன்ற சம்ஸ்காரம், பெருமாள் திருவிழியை நெற்றியில் தரித்து கொள்ளுதல். இப்போ அடியனுக்கு திருமணம் இருக்கணும் இல்லையோ, இது 12 திருமணம் இருக்குமா, இது பெருமாளுடைய திருவடி. அதை இவ்விடத்தில் புன்ற சம்ஸ்காரம், இது யார் மூலமாக பெறணும்? ஆச்சாரியன் வாயிலாக பெறணும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டாவது. மூன்றாவதாக நாம சம்ஸ்காரம். நம்ம பிறந்துட்டோம், கிருஷ்ணா கோவிந்தான்னு ஏதோ பேரை வைக்கிறான், இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. நீ பிறந்துட்டாலும் எப்போ நீ ஆச்சாரியன் திருவடி சம்பந்தப்பட்டு கொண்டு சமாஷ்டனம் பண்ணிக்கிறியோ அப்போதான் உனக்கு உண்மையான பிறப்பு. 80 வயசானா கூட கிடையாது. நீ என்னைக்கு சமாஷ்டனம் பண்ணிக்கிறியோ அன்னைக்கு தான் பிறப்பு. எதனால்? அதை பெற்றதின் வாயிலாக நீ பெருமாள் கிட்ட ரைட் ராயலாக போய் சரணாகதி அடைந்து மோட்சத்தை அடையணும். ஆக இந்த இடத்துல அந்த நாமசம்காரம் பெருமாள் நாமத்தோடு ஆழ்வான் ஆச்சாரியன் திருநாமத்தோடு தாசன் தாசி என சேர்த்து கொள்ளுதல். இப்போ அடியனுக்கு செல்வநாராயணன் பேர், சமாஷனம் அடியன் தகப்பனார்கிட்ட ஆச்சாரியன்கிட்ட அடியன் பெற்றதின் வாயிலாக அடியேன் ஸ்ரீனிவாச தாசன், துணைவியாளாக இருந்தாலாக்கா அடியேன் ஸ்ரீனிவாச தாசி. பெரியவாளை செய்யும் போது இப்படி சொல்லிட்டு செய்யலாம். நமக்கு எந்த நாமங்கள் இருந்தாலும் ஆச்சாரியன் மூலமாக பெறக்கூடிய தாசநாமம்தான் நிரந்தரம். இது நாம சம்ஸ்காரம். அடுத்ததாக மந்திர சம்ஸ்காரம், தத்துவைத புருஷார்த்தங்களை காட்டி தருவதுமான திரு அஷ்டாத்திர மந்திரம். இதுதான் திருமந்திரம்னு சொல்கிறான். அடுத்தது துவயம், அடுத்ததாக இருக்கக்கூடியது சர்மஸ்லோகம் ஆகிய மந்திரங்களை சேதனனுடைய வலது காதில் ஒரு ஆச்சாரியன் அந்த மந்திரத்தை தனியாக கொண்டு ஓதுவாராம். அப்போதான் ஆச்சாரியன் மூலம் அதை உபதேசம் கொள்ளப்பட்டு பெருமாளையும் இந்த ஆத்மாவையும் 2 பேருக்கு ஒரு பாலமாக இருக்கிறார் ஆச்சாரியன், ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுப்பவர். ஆக இவ்விடத்தில் இந்த 3 விதமான மந்திரங்கள் ஏற்கனவே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு திருமாங்கல்யமாகப்பட்டது 3 இழை, 3 நுள்ளா இருக்கும். அந்தனருக்கு யஜ்ஞோபிவிதமாகப்பட்டது 3, அது 3 நூலாக இருக்கும். இதையெல்லாம் எதை உணர்த்தது? தத்துவைத புருஷார்த்தம். அது மட்டுமல்ல, திருமந்திரம், துவயம், அஷ்டாத்திர மந்திரம் இதை நம்ம பெறணும். ஆச்சாரியன் வாயிலாக பெற்று அதன் மூலமாக இந்த ஆச்சாரியன் நமக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மா என்று சொல்லக்கூடிய பெருமாளுக்கும் இந்த ஆச்சாரியன் பாலமாக இருந்து அவனிடம் கொண்டு சேர்க்கிறாராம். கடைசியாக 5வதாக யாக சம்ஹாரம், திருமாலை தன் அடிமைத்திறம் நிறைவேற்றுவதற்கான திருவாராதனம் செய்ய அனுமதி பெறுதல். இப்போ இந்த தாசனமம் பெற்ற பிறகு பெருமாளுக்கு தான் நம்ம அடிமை, வேறு யாருக்கும் கிடையாது. அப்போ அடிமைத்திறன் பெறணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இவ்விடத்தில் மாந்தாங்கல் கிராமத்தில் இந்த பெருமாள் ரங்கநாத பெருமாளுக்கு அர்ச்சகர் சுவாமி அர்ச்சனை பண்ணுவார், திருவாராதனம் பண்ணுவார். நம்மளால் போய் அந்த திருவாராதனத்தையோ மற்றதையோ பண்ணணுன்னாக்கா ஒரு குவாலிஃபிகேஷன் பெறணும். நீ சமாஷனம் பண்ணாதான் அந்த தகுதியை உன்னால் பெற முடியும். ஆக அந்த பெருமாளுக்கு கண்டறில் பண்ணக்கூடிய விஷயமாகப்பட்டது இந்த திருவாராதனம் கூட யாக சம்ஸ்காரம் மூலமாக ஆச்சாரியன் மூலமாக அவருடைய அனுமதி பெற்றுக்கொண்டு அந்த பெருமாளுக்கு பண்ணுறது. ஆக இப்படி நம்ம பண்ணக்கூடிய கைங்கரியம் இதனால் பெருமாளுக்கு சோபிக்கும், ஏற்றம் கொடுக்கதாக இருக்கும். நீ பண்ணக்கூடிய கைங்கரியத்தை வச்சுட்டு பெருமாள் சந்தோஷப்படணும், அவர் சிரிக்கிறத பார்த்துட்டு நீ சந்தோஷப்படணும். அதுதான் இவ்விடத்தில் நாம் உணரக்கூடிய விளக்கம். ஆக கூடியிருந்து எங்களை அப்படின்னு சொல்லிருக்கான். இந்த இடத்துல பசிக்கோ ருசிக்கோ வேண்டுவன் என்று உன்னை பிரிந்திருக்கிற துயரத்தை போக்கி கூடியிருந்து எங்களை கடாட்சிப்பாயாக அப்படின்ட்டு ஆயர் பெண்கள்லாம் கண்ணனை பார்த்து கேட்குறா. நாங்கள் பசிக்கோசரம் சாப்பிடல, இல்லை டேஸ்டாக இருக்கும்ட்டு சக்கரை பொங்கல் சாப்பிடல, உன்னை பிரிந்திருக்கிற துயரத்தை போக்குவதற்காக கூடியிருந்து உங்களுடைய கடாட்சத்தை பெறணும். அதை தான் இவிடத்தை சக்கரை பொங்கலாக சொல்கிறேன். ஆக இந்த இடத்துல மேலும் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை கொந்தலர் பொழில் குருகோர் சடகோபன் சொல் சந்தங்கள் 1000 இவை வல்லார் முனிவரே. விரதத்தில் அனைத்தும் துறந்த ஆயர்குல பெண்கள்
இப்போது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான உணவை அவன் கையால் சாப்பிடுகிறார்கள். கண்ணனை பார்த்தாச்சு. இந்த பெருமாளை பார்க்கறதுக்கு கீதா உபதேசம் பண்ணும்போது அர்ஜுனே எவ்வளோ வருஷம் பெருமாள் கூட இருந்தான். அப்போ கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனை பார்க்கும்போது விஸ்வரூபத்தை காட்ட போறேன்னு சொல்லும்போது அர்ஜுனன் ரெடியானா. உடனே பெருமாள் சொல்றார், இந்த கண்ணால் பார்த்தா நீ பஸ்மம்பா போயிடுவ, என்னுடைய விஸ்வரூபம் பார்க்கறதுக்கு விஸ்வரூப தரிசனத்தை கிடைக்கணும்னா உனக்கு தனி கண்ணு கொடுக்குறேன்னு அர்ஜுனனுக்கு கொடுத்தாராம். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனை எத்தனை வருஷமா எத்தனை நாளாக ஒன்றா இருந்திருக்கா. ஆனால் அவருக்கு அப்படி ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இவாளுக்கு வலது கை இடது கை தெரியாது, சூதுவாது தெரியாது, வேதம்னாலே என்னன்னே தெரியாது. ஆனால் வேதத்துக்கு உரித்தானவனான கிருஷ்ணன் அங்கே இருக்கான். ஆக அப்பேற்பட்டனே பக்கத்தில் இருக்கும்போது அவளுக்கு வேதம் தெரியலன்னு அவசியம் இல்லை. அவள் கிட்ட இருக்கிறதெல்லாம் வெளுப்பான மனசு. ஆணையர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பாலும் வெளுப்பு, கண்ணன் கையில் இருக்கக்கூடிய சங்கமும் வெளுப்பு, ஆயர்பாடியில் இருக்கிற பெண்களின் மனசும் வெளுப்பு. அதனால் அவ்விடத்தில் 125 வருஷங்கள் கண்ணன் அவர்களோடு சேர்ந்து அனுபவித்தாராம். அந்த அனுபவமாகப்பட்டது இதன் வாயிலாக இப்படி நாங்கள்லாம் நோம்பு நிறுத்திட்டோம், எனக்கு உன் கையால் அந்த இனிப்பான உணவை ஊட்டு அப்படின்ட்டு அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டின் வாயிலாக கண்ணனை கேட்குறார். கண்ணன் என்ன பண்ணுறார், அந்த 5 லட்சமோ 10 லட்சமோ எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கும் அத்தனை விதமான அவதாரத்தை எடுத்துக்கொண்டு அத்தனை விதமான கிருஷ்ணனாக உட்கார்ந்துட்டு ஒவ்வொருத்தரையும் வழியில் உட்கார்ந்து வச்சுட்டு அந்த சக்கர பொங்கலை ஊட்டினாராம். அதுதான் இந்த பாசுரத்தில் கூடாரை வெள்ளம் சேர் கோவிந்தா உந்தன்னை பாடை பறை கொண்டியாம் பரசம்பானம் நாடு புழகம் பரிசினால் நன்றாக சுடகமே தோல்வளையே தோடே தெவிப்போவே பாடகமே எந்தனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையெடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை வைது முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோர் என்பாவாய் என்று அற்புதமாக இந்த பாசுரத்தின் வாயிலாக பிராட்டி நம்மளுக்கு எடுத்து காமிச்சிருக்கா. இவ்விடத்தில் பால் சோறு என்பது பார்க்கடலை குறிக்கும் அப்படின்னு மேற்கொண்டவர் சொல்றார். கண்ணா, உன் தரிசனம் கிடைத்து விட்டது. நாங்கள் நீ பள்ளி கொள்ளும் பார்க்கடல் இருப்பது போல் நாங்கள் இப்போ அந்த உணர்ச்சியை உணர்கிறோம். இதுவே நித்திய சுகம். இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என வேண்டுகிறாங்க. இப்போ கிருஷ்ணன் கிட்ட ரொம்ப நெருக்கமாயிடுது. கிருஷ்ணனும் ரொம்ப அனுபவிச்சுட்டார். நீங்கள் கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன்றார். ஆனால் இவ்விடத்தில் இவ என்ன வேண்டிட்டா, கண்ணா நீ இப்போ அங்கே தான் வைகுண்டத்தில் இருக்க, இப்போ பூலோகத்தை ஊஞ்சிட்டேன். பூலோக வைகுண்டமாகவே இப்போ ஆயர்பாடி மாறிடுது. நாங்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்குனாக்கா திருப்பார்கடலில் நீ பள்ளி கொண்டு இருக்கிற வையத்து வாழ்வீர்கள் நாம் நும்பாவைக்கு செய்யுங்கள் கேளீரோ பார்க்கடல். 2வது பாசுரத்தில் அவனுடைய தன்மை அச்சை சொரூபமாக இருக்கக்கூடிய பெருமாள் 1, 2, 3, 4, 5 பாசுரங்களில் அந்த சொரூப லட்சணத்தை எடுத்து காட்டியிருக்கான். அப்போ பெருமாளோட தொழில் கொண்ட விதம் 13 விதமாக இருக்காரா ரங்கநாதர். வீர சயனம், தர்ப சயனம் இல்லையா, இப்படி பலவிதமான சயன கோலத்தில் இருக்கார். ஆனால் இப்போ நாங்கள் இதுவே நித்தியமான சுகம் எங்களுக்கு, இதுதான் நித்தியம்ன்றக்க நிரந்தரமாக இருக்கிறது இல்லையா. அதுதான் அது நித்யா விபூதி, இது நீலா விபூதி. நீலா விபூதின்னு நம்ம இருக்கக்கூடிய இடம், நித்யா விபூதின்னு நிரந்தரமாக இருக்கக்கூடிய மோட்சம், அதுதான் வேணும். ஒரு வாட்டி சொல்லிட்டாரோ இல்லையோ, இந்த உடலாகப்பட்டது நம்மளுக்கு ஒரு கூடு, ஜீவனாகப்பட்டதில் இருக்கும். ஆனால் அந்த உடல் நிரந்தரம் கிடையாது. இந்த ஜீவனாகப்பட்டது பெருமாளை போய் அடையணும், நித்யா விபூதியில் போய் அனுபவிக்கிறோம். இது நம்ம இருக்கிறது நீலா விபூதி, பூலோகம். இந்த பரதகண்டத்தை விட்டுட்டு அவ்விடத்தில் நித்திய விபூதியில் இருக்கிற விஷயத்தை நம்ம அனுபவிக்கணுமா. இதை தான் இங்கே சொல்கிறா, கண்ணா இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக இங்கேயே கொடு அப்படின்னு வேண்டிக்கிறாளாம். ஆக இவ்விடத்தில் இந்த பாசுரத்தின் வாயிலாக கண்ணனுடைய கடாட்சம் எப்பேற்பட்டது அப்படின்னு நம்ம அனுபவிச்சோம். நாளை தினம் மேற்கொண்டு ஒரு பாசுரத்தின் மூலமாக அதாவது கறவைகள் பிஞ்சென்று காணும் சேர்ந்துண்போம் அப்படின்னு சொல்ல போகிறான். இந்த பாசுரத்தில் கண்ணா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, மாடு போகிறது, மாடு பின்னால் வாழை பிடிச்சின்னு போவோம்,
அது எங்கே நிற்கிறதோ அங்கே நிற்போம், அதை எங்கே படுத்துக்கிறதோ அங்கே படுத்துப்போம், அது எப்போ தீர்த்த சாப்பிட்றதோ அந்த இடத்துல நாங்கள் சாப்பாடு எடுத்து சட்டி பானை குறித்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல போகிறான் நாளைக்கு. இன்றைய தினம் இவ்வளோ கேள்வி கேட்டு இதை கொடுத்துட்டேன் அதை கொடுத்துட்டேன் கண்ணன் சொன்னாரோ இல்லையோ, நாளைக்கு கண்ணனுடைய உண்மையான தத்துவத்தை அறிந்தவர்கள் இந்த ஆயர்குல பெண்கள் நாளைக்கு என்ன சொல்ல போகிறா, அதை தான் நாளை தினம் நாம் அனுபவிக்க போகிறோம். ஆக வாதுல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜாநிதி பிரபத்தேதம் ஸ்ரீனிவாச மகாகுரம் செண்டமார்த வேதாந்த விஜயாதி சுசோத்விகி வேதாந்தரட்சகாயாத்து மகாச்சாரியாய மங்களம் என்று சொல்லி அடியனுடைய உரையை இன்னைக்கு முடிச்சுக்கிறேன்.